அந்த அடர்ந்த மலைப்பாதையில் கார் திடீரென பெரிய சத்தத்துடன் நின்று போன போது என் நெஞ்சில் மெல்லிய பயம் தலை காட்டியது. சுற்றிலும் அடர்ந்த மரங்களைத் தவிர வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியவில்லை. மொபைல் போனை எடுத்து பார்த்தேன். நோ சர்வீஸ். என்ன ஆச்சு கார்த்திக், ஏன் திடீர்னு வண்டி நிற்கிது என்று பதற்றத்துடன் கேட்டேன். கார்த்திக் என் நெருங்கிய நண்பன். கல்லூரி காலத்திலிருந்தே எனக்கு எல்லாமே அவன்தான். இன்னும் ஒரே வாரத்தில் எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் இருந்தபோது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாம் நிலா, அப்புறம் குடும்பம் குடும்பம்னு பிஸியாகிடுவ என்று சொல்லி என்னை இங்கு அழைத்து வந்தவன் அவன்தான். கார்த்திக் காரை விட்டு இறங்கி என்ஜின் பகுதியை திறந்து பார்த்தான். லேசாக புகை வந்து கொண்டிருந்தது. பெரிய பிரச்சனை இல்லை நிலா, என்ஜின் சூடாயிடுச்சு, கொஞ்ச நேரம் ஆறணும் என்றான் கார்த்திக். அவனுடைய குரலில் வழக்கமான பதற்றம் எதுவுமே இல்லாமல் ஒருவித வித்தியாசமான அமைதி இருந்தது. கார்த்திக், நேரம் ஆகிட்டே இருக்கு, இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு கல்யாணம். வீட்டில் எல்லாரும் என் நகை துணி வேலையாக இருப்பாங்க. நாம் இப்படி காட்டில் மாட்டிட்டோமே, ஃபோனில் சிக்னலும் இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று கார்த்திக் தோளை பிடித்து பதறினேன். அவன் என் கைகளை பற்றி மெதுவாக கீழே இறக்கினான். அவனுடைய பார்வையில் இருந்த மாற்றம் எனக்கு ஏனோ அசௌகரியத்தை தந்தது. பயப்படாத நிலா, நான் உன் கூடவே இருக்கேன்ல என்று சொன்னவன், வண்டி ஆறட்டும், அது வரைக்கும் நாம் அந்த மரத்தடி நிழல்ல உட்காரலாம் என்று அழைத்தான். வேறு வழியில்லாமல் அவனுடன் சென்று மரத்தடியில் அமர்ந்தேன். காட்டில் ஜில்லென்ற காற்றும் பறவைகளின் சலசலப்பும் சுற்றிலும் அமைதியை பரப்பினாலும் என் மனதுக்குள் ஏதோ ஒரு புயல் வீசுவது போன்ற உணர்வு இருந்தது. கார்த்திக், நாம உடனே கிளம்பியாகணும், வீட்டில் தேட ஆரம்பிச்சிடுவாங்க என்றேன் அவசரமான குரலில். கார்த்திக் என்னை நேராக பார்த்தான். அவன் கண்களில் இதுவரை நான் பார்த்திராத ஒரு தவிப்பும் வெறியும் தெரிந்தது. நிலா, நீ அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடி என்று அவன் திடீரென சொன்னபோது நான் அதிர்ந்து போனேன். கார்த்திக், என்ன பேசுகிற நீ? அருண் என் நிச்சயிக்கப்பட்ட புருஷன். இன்னும் ஒரு வாரத்தில் எங்களுக்கு கல்யாணம் என்று கோபமாக எழுந்தேன். ஆனால் கார்த்திக் வேகமாக வந்து என் கையை பலமாக பற்றி இழுத்தான். இல்லை நிலா, நான் உன்னை காலேஜ் முதலே உயிரை விட அதிகமாக காதலிக்கிறேன். உனக்காகத்தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கூடவே வந்தேன். ஆனால் அந்த அருண் உன்னை தூக்கிட்டு போகிறத என்னால் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த அடர்ந்த காட்டின் நடுவே என் நம்பிக்கைக்குரிய நண்பனின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. கார்த்திக் சொன்ன வார்த்தைகளை என் மூளையால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என் கையை அவனிடமிருந்து விடுவிக்க முயன்றேன். கையை விடு கார்த்திக், உனக்கு அறிவு கெட்டு போச்சா? என்ன என் வீட்டில் நம்பி உன் கூட அனுப்புனாங்க, நீ என்னடான்னா இப்படி கீழ்த்தனமாக பேசுகிற என்று கத்தினேன். என் குரல் கோபத்திலும் அதிர்ச்சியிலும் நடுங்கியது. கீழ்த்தனமா? நிலா, என் காதலை சொல்கிறது கீழ்த்தனமா என்று பித்து பிடித்தவன் போல சிரித்தான். ஆமாம், இது காதல் இல்லை, துரோகம். நீ என் நண்பன்னு நினச்சேன், ஆனால் நீ இவ்வளவு பெரிய கேடுகெட்டவனாக இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. மரியாதையாக வண்டியை எடு, நாம் ஊருக்கு போகிறோம் என்று அவனை தள்ளினேன். முடியாது நிலா. கார்த்திக் என் தோள்களை பிடித்து பலமாக உலுக்கினான். இந்த காட்டில் நாம் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இங்கே சிக்னல் இல்லை, வழி இல்லை, யாருமே வரமாட்டாங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் நீ எனக்கு சொந்தமாகணும். அப்போ தான் அந்த அருணால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவனுடைய கொடூரமான எண்ணம் புரிந்ததும் என் உடம்பில் ரத்தம் உறைந்து போனது. நண்பனாக பார்த்த ஒருவன் இப்போது என் முன்னே ஒரு மிருகமாக நின்று கொண்டிருந்தான். சீ, தொடாதடா என்ன என்று அவன் முகத்தில் பலமாக அறைந்தேன். அவன் நிலைகுலைந்து பின்வாங்கிய அந்த நொடியை பயன்படுத்தி நான் காட்டுப்பாதை வழியாக காரை நோக்கி ஓடத் தொடங்கினேன். ஆனால் திடீரென்று வானத்தில் பெரிய இடி ஓசையுடன் மழை கொட்டத் தொடங்கியது. ஓடும் வழியில் என் கால் மரவேரில் தக்கி சேற்றில் பலமாக விழுந்தேன். முழங்காலில் ரத்தம் கசிந்தது. பின்னாடியே ஓடி வந்த கார்த்திக் என்னை அள்ளி தூக்க முயன்றான். நிலா, புரிஞ்சுக்கோ, நான் உன்னை நல்லா வச்சுப்பேன். அந்த அருணை விட நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்று கத்தியபடி என் கைகளை பிணைத்தான். விடுடா மிருகமே, உன்னை விட அந்த அருண் 1000 மடங்கு மேலானவர். நீ என்னை கொன்னாலும் உன்னை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன்டா துரோகி என்று அவனை என் கால்களால் உந்தி தள்ளினேன். மழை வெளுத்து வாங்க தொடங்கியது. வழியெங்கும் சேரும் சகதியுமாக மாற கார்த்திக் மீண்டும் என்னை நோக்கி வந்தான். அவனுடைய கண்களில் இருந்த காமம் காதலை விட அதிக பயத்தை எனக்குள் விதைத்தது. அந்த கொட்டும் மலையில் தப்பிக்க வழியற்ற காட்டுக்குள் ஒரு மிருகத்திடம் இருந்து தன் கற்பையும் மானத்தையும் காப்பாற்ற போராடும் ஒரு அனாதையாக நான் நின்றிருந்தேன். கொட்டும் மலையில் சேற்றில் விழுந்த என்னை பிடித்து தூக்க வந்த கார்த்திக்கை என் முழு பலத்தையும் திரட்டி பின்னுக்கு தள்ளினேன். தொடாதடா என்ன, நண்பன்னு நினச்சி உன் கூட வந்தேனே, எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டியேடா என்று கத்தினேன். என் குரல் மலையின் ஓசையையும் தாண்டி அந்த அடர்ந்த காட்டில் எதிரொலித்தது.
கார்த்திக் என் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து நின்றான். அவனுடைய கண்களில் இருந்த வெறி மெல்ல மறைந்து ஒருவித ஆழமான வேதனையும் ஏமாற்றமும் படர்ந்தது. துரோகமா நிலா? அவனுடைய குரல் உடைந்திருந்தது. உன்னை முதலா பார்த்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல நீ மட்டும்தான் இருந்த. கல்லூரி காலத்துல உனக்கு ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா நின்னது நான் தான். நீ சிரிக்கணும்னு நான் படாத பாடுபட்டிருக்கேன். அதுக்காக அதை வச்சு என்னை மிரட்டுவியா என்று கோபமாக கேட்டேன். நான் உன்னை மிரட்டல நிலா. உனக்கு ஞாபகம் இருக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு பெரிய விபத்து நடந்தப்போ மருத்துவமனையில் உன் உயிர் பிழைக்க குருதி கொடுத்தது யாரு? அந்த அருண் இல்லை நிலா, நான் தான். அன்னைக்கு உன்னை இழந்துடுவேணும்னு நான் செத்து செத்து பிழைச்சேன். ஆனால் உன் வீட்டில் பணக்காரன் நல்ல வேலைன்னு பார்த்து அந்த அருணுக்கு உன்னை நிச்சயிச்சப்போ என் காதலை உன்கிட்ட சொல்லக்கூட எனக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு. கார்த்திக் சொல்வதை கேட்டு நான் திகைத்து போனேன். எனக்கு நடந்த விபத்தில் எனக்கு ரத்தம் கொடுத்தது கார்த்திக் தானா? அந்த விஷயம் எனக்கு இதுவரை தெரியவே தெரியாது. என் காதல் சுயநலமானது இல்லை நிலா. ஆனால் இன்னும் 1 வாரத்தில் நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போறேன்னு நினச்சப்போ என் மனசு கட்டுப்பாட்டை இழந்துடுச்சு. என்னை மன்னிச்சிடு என்று கூறி கார்த்திக் தரையில் மண்டியிட்டு அழுதான். அவனுடைய உண்மையான தவிப்பும் இத்தனை வருடங்களாக அவனுக்குள்ளே மறைத்து வைத்திருந்த அந்த ஆழமான அன்பும் எனக்கு புரிந்தது. அவன் நடந்து கொண்ட விதம் தவறாக இருந்தாலும் அவனுடைய காதலில் இருந்த உண்மை என்னை ஒரு கணம் உலுக்கியது. ஆனால் அதே நேரத்தில் நான் அருணுக்கு நிச்சயிக்கப்பட்டவள். என் குடும்பத்தின் கௌரவம், என் எதிர்காலம் எல்லாம் அருணோடு பிணைக்கப்பட்டிருந்தது. கார்த்திக் என்று மெல்ல தொடங்கினேன். உன் காதல் உண்மைதான். அதுக்காக நான் உன்னை மதிக்கிறேன். ஆனால் காதலை அதிகாரத்தாலேயோ பயமுறுத்தியோ பெற முடியாது. என் மனசில் அருணுக்கு தான் இடம் இருக்கு. நீ எனக்கு நல்ல நண்பன். தயவு செஞ்சு அந்த இடத்தை இழந்துடாத என்றேன் நிதானமான குரலில். கார்த்திக் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு மெல்ல எழுந்தான். புரியுது நிலா, நான் தோத்துட்டேன். இனி உன்னை வற்புறுத்த மாட்டேன் என்று தலையை குனிந்தான். ஆனால் எங்கள் பிரச்சனையை விட பெரிய ஆபத்து எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. திடீரென்று நாங்கள் நின்றிருந்த மலையின் மேல் பகுதியிலிருந்து மடமடவென மண் சரிவு ஏற்பட்டது. பெரிய பாறைகளும் மரங்களும் எங்களை நோக்கி சரிந்து வர தொடங்கினான். நிலா ஓடு என்று கார்த்திக் கத்தினான். நாங்கள் காரை நோக்கி ஓடினோம். ஆனால் மண் சரிவு காரை அப்படியே மூடி மறைத்தது. நாங்கள் வந்த வழியும் அடைபட்டது. காட்டின் நடுவே காரும் இல்லாமல் சிக்னலும் இல்லாமல் விடியாத அந்த இரவில் நாங்கள் இருவரும் மாட்டிக்கொண்டோம். கொட்டும் மலையிலும் அந்த பெரு பயத்திலும் இரவு முழுவதும் குகை போன்ற பாறை இடுக்குகளிலேயே அடைந்து கிடந்தோம். கார்த்திக் தன் தவற்றை உணர்ந்து அமைதியாக ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தான். அவனுடைய காதலின் ஆழம் எனக்கு புரிந்திருந்தாலும் என் மனதில் அருணின் நினைவுகளும் என் குடும்பத்தின் கௌரவமும் தான் பெரிதாக நின்றன. விடியும் வரை இருவருக்குள்ளும் பெரிய பேச்சில்லை. அமைதியே எங்களை உலுக்கியது. காலையில் மழை சற்று ஓய்ந்தது. கார்த்திக் கஷ்டப்பட்டு அடைபட்டிருந்த பாறைகளை விலக்கி பாதை அமைத்து என்னை வெளியே அழைத்து வந்தான். கார் முற்றிலும் மண்ணில் புதைந்திருந்தது. நிலா, மெயின் ரோட்டுக்கு போக 2 கிலோமீட்டர் நடக்கணும். வா, எப்படியாவது போயிடலாம் என்றான் தளர்ந்த குரலில். காலில் ஏற்பட்ட காயத்தோடும் நனைந்த ஆடைகளோடும் நான் அவனுடன் நடந்து மெயின் ரோட்டை அடைந்தேன். அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக வந்த ஒரு லாரியில் ஏறி எப்படியோ மாலையில் எங்கள் ஊரை வந்து சேர்ந்தோம். ஆனால் ஊருக்குள் கால் வைத்த போதே ஏதோ தவறாக நடப்பது எனக்கு புரிந்தது. எங்கள் வீட்டின் முன்னே கூட்டமாக ஆட்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அருணின் குடும்பத்தினரும் என் பெற்றோர் உறவினர்கள் அனைவரும் அங்கே பதற்றத்துடன் கூடியிருந்தனர். காரில் இருந்து நாங்களும் இறங்கியதும் சுற்றிலும் ஒரு மயான அமைதி நிலவியது. எல்லோரும் எங்களையே உற்று பார்த்தார்கள். என் ஆடைகள் அழுக்கடைந்து சேரும் சகதியுமாக இருந்தன. கார்த்திக்கின் நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. நிலா, என் அம்மா கதறியபடி ஓடி வந்தாள். எங்கடி போனீங்க? ஃபோன் சுவிட்ச் ஆஃபு. ராத்திரி முழுக்க உன்னை காணாம நாங்கள் செத்தே போயிட்டோம் தெரியுமா? நான் உண்மையை சொல்ல வாய் திறப்பதற்குள் அருணின் அப்பா நடுவில் புகுந்தார். நிறுத்துங்க. அவருடைய குரல் கோபத்தில் அதிர்ந்தது. என்ன நாடகம் நடக்குது இங்க? கல்யாணத்திற்கு இன்னும் 1 வாரமே இருக்கிறப்போ இந்த நிலா தன் நண்பன் கூட எங்கே போனாலாம்? ராத்திரி முழுக்க 2 பேர் எங்கே இருந்தீங்க? அங்கிள், சொல்கிறத கேளுங்க. கார் பழுதாகி காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். மழை வேற என்று கார்த்திக் விளக்க முற்பட்டான். சீ, சடால்களா, பொய் சொல்லாதீங்கடா, அருணின் அப்பா கத்தினார். ஒரு ஆணும் பெண்ணும் ராத்திரி முழுக்க அடர்ந்த காட்டில் தனியாக இருந்திருக்கீங்க. இதை நாங்கள் நம்பணுமா? ஊர் உலகத்தில் இல்லாத கதையாக இருக்கு. என் அப்பாவின் முகம் அவமானத்தால் சிவந்தது. அவர் என் அருணை பார்த்தார். அருண், நீயாவது பேசுப்பா. நிலா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அருண் மெதுவாக என்னை நிமிர்ந்து பார்த்தான். அவனுடைய கண்களில் சந்தேகமும் ஏமாற்றமும் கோபமும் நிறைந்திருந்தன.
நிலா என்று அருணின் குரல் நடுக்கத்துடன் வந்தது. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. கார்த்திக் உன்னை காதலிக்கிறாங்கிற விஷயம் எனக்கு முன்னமே சந்தேகமா இருந்தது. இப்போ 2 பேரும் ஒரே ராத்திரியில. அருண், நீயுமா என்னை சந்தேகப்படுற? என் கண்கள் கலங்கின. நான் உன்னை மட்டும்தான் காதலிச்சேன். சூழ்நிலை சரியில்லாம காட்டுல மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். போதும் நிலா, அருணின் அப்பா உரக்க கத்தினார். சந்தேகப்பட்ட பொண்ணை என் குடும்பத்து மருமகளா ஏத்துக்க முடியாது. இந்த கல்யாணம் இதோட நின்று போச்சு. உங்க பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்களே சீர் செய்யுங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தை என் குடும்பத்தின் தலையில் இடியாய் விழுந்தது. சுற்றிலும் இருந்த உறவினர்கள் ஆளாளுக்கு பேசத் தொடங்கினார்கள். கல்யாண பொண்ணு இப்படி கண்டவன் கூட சுத்துனா யாரு தான் ஏத்துக்குவா என்று கிசுகிசுப்புகள் எழுந்தன. என் அப்பா தன் நெஞ்சை பிடித்து கொண்டு தரையில் அப்படியே சரிந்தார். அப்பா என்று நான் அலறியபடி அவர் அருகில் ஓடினேன். ஒரே ஒரு இரவு, ஒரு தவறான பயணம் என் காதலை, என் குடும்பத்தின் கௌரவத்தை, என் வாழ்க்கையை ஒரே அடியில் தலைகீழாக மாற்றி போட்டிருந்தது. அப்பா என்று என் அலறல் சத்தம் அந்த வீதியையே உலுக்கியது. தரையில் சுருண்டு விழுந்த அப்பாவை தூக்க நானும் அம்மாவும் துடித்தோம். அருணின் குடும்பத்தார் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவமானத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்கள். போகும் வழியில் அருண் ஒரு முறை திரும்பி பார்த்தான். அவன் பார்வையில் இருந்தது இரக்கமா அல்லது வெறுப்பா என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அவன் நகர்ந்து சென்ற ஒவ்வொரு அடியும் என் நெஞ்சில் முள்ளாக தைத்தது. அக்கம் பக்கத்தினர் ஒரு உதவியோடு அப்பாவை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். தீவிர சிகிச்சை பிரிவின் வாசலில் நானும் அம்மாவும் கண்ணீரோடு நின்றிருந்தோம். கார்த்திக் தவிப்போடு என் அருகில் வந்தான். நிலா, என்னால தான் எல்லாமே, என்னை மன்னிச்சிடு நிலா. நான் அருண்கிட்ட போய் உண்மை எல்லாத்தையும் சொல்றேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் என்று என் கைகளை பிடிக்க வந்தான். தொடாதடா என்ன என்று நான் அவனை கோபமாக தள்ளிவிட்டேன். என் கண்களில் வழியும் கண்ணீருக்கு நடுவே கார்த்திக்கை பார்த்தேன். உன் ஒருதலை காதலும் உன் சுயநலமான எண்ணமும் தான் இன்னைக்கு என் அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. அருண் என்னை சந்தேகப்பட்டதை விட என் குடும்பத்தை இந்த ஊர் முன்னாடி அவமானப்பட வச்சதுக்கு நீ தான் காரணம். நிலா, நான் வேணும்னே பண்ணலடி. போதும் கார்த்திக், இனிமே என் கண் முன்னாடியே வராத. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு என்று கத்தினேன். கார்த்திக் கலங்கிய கண்களோடு எதுவும் பேச முடியாமல் மெதுவாக அங்கிருந்து பின்வாங்கி சென்றான். அவனுடைய காதலில் உண்மை இருந்திருக்கலாம். ஆனால் அதன் விளைவு என் வாழ்க்கையையே அழித்துவிட்டது. சற்று நேரத்தில் மருத்துவர் வெளியே வந்தார். அவருக்கு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. தற்சமயம் ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாரு. ஆனால் மனசுல எந்த அதிர்ச்சியும் இருக்கக்கூடாது என்று சொல்லி சென்றார். அப்பாவை பார்க்க அனுமதித்ததும் நான் மெதுவாக அறைக்குள் சென்றேன். கண்களை திறந்த அப்பா என்னை பார்த்ததும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். அந்த பார்வை அருணின் குடும்பத்தார் திட்டியதை விட, ஊரார் கிசுகிசுத்ததை விட எனக்கு அதிக வலியை கொடுத்தது. அப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா என்று அவர் கையை பிடித்து கதறினேன். அப்பா மெதுவாக உடைந்த குரலில் சொன்னார். நீ தப்பு பண்ணலைன்னு நான் நம்புறேன் நிலா. ஆனால் இந்த சமூகம் நம்பாதே. பொண்ணை பெத்தவன் தலை குனிஞ்சு நிற்கிற நிலைமையை உண்டாக்கிட்டியேம்மா. அவர் கண்களில் வழிந்த கண்ணீர் என் கைகளில் விழுந்தது. அடுத்த நாள் ஊருக்கு திரும்பிய போது எங்கள் வீட்டின் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தன. வாசலில் நின்ற சொந்தக்காரர்கள் யாரும் எங்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. ஒரு பெண்ணின் கௌரவம் என்பது எவ்வளவு பலவீனமானது என்பதை அந்த நாள் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதே நேரத்தில் என் கைபேசி அதிர்ந்தது. அறியாத எண்ணில் இருந்து வந்த குறுஞ்செய்தியை எடுத்து பார்த்தேன். நிலா, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. உனக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன். இப்படிக்கு கார்த்திக். கார்த்திக்கின் மெசேஜை பார்த்ததும் என் கைகள் நடுக்கத்தில் அதிர்ந்தன. உடனே அந்த எண்ணை பிளாக் செய்தேன். ஆனால் மனதில் ஏற்பட்ட வடுவும் அப்பா சந்தித்த அவமானமும் என்னை உள்ளுக்குள் அணு அணுவாக எரித்து கொண்டிருந்தன. அடுத்த 2 நாட்கள் நரகத்தை விட கொடூரமாக கழிந்தன. மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்த அப்பா யாருடனும் பேசாமல் அமைதியானார். வீட்டின் வாசலில் யாராவது கடந்து சென்றாலே நம்மை பற்றித்தான் பேசுகிறார்களா என்ற பயம் அம்மாவின் முகத்தில் நிழலாடியது. சுற்றிலும் பரவிய வதந்திகள் ஒரு பெண்ணாக என் சுயமரியாதையை கேள்விக்குறியாக்கி இருந்தன. நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா எல்லாரும் என்னை ஏன் குற்றவாளியாக பார்க்குறாங்க என்று அறைக்குள் கதறி அழுதேன். நான் அருணை ஆழமாக நேசித்தேன். அவன் எனக்கு தந்த நம்பிக்கைதான் என்னை இதுவரை வாழ வைத்தது. ஆனால் அவனும் என்னை சந்தேகப்பட்டதுதான் என் இதயத்தை நசுக்கியது. அன்று மாலை யாரும் எதிர்பாராத வகையில் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. உள்ளே இருந்து இறங்கியது அருண். அவனை பார்த்ததும் எனக்குள் உடைந்த நம்பிக்கை மீண்டும் துளிர்விட்டது. அவன் என்னை நம்பி வந்துவிட்டான். உண்மை புரிந்திருக்கும் என்ற எண்ணத்தில் நான் வாசலை நோக்கி ஓடினேன். அப்பா மெதுவாக எழுந்து வந்து அருணை பார்த்தார். அருண் தம்பி, நீயா என்று உடைந்த குரலில் கேட்டார். அருணின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. கல்லை போன்ற அமைதியோடு நின்றிருந்தான். அருண், நீ என்னை நம்புறதானே? அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு விபத்து அருண். நான் கார்த்திகை நண்பனா மட்டும்தான் பார்த்தேன் என்று நான் கண்ணீருடன் விளக்க முயன்றேன்.
அருண் தன் கையை உயர்த்தி என்னை நிறுத்தினான். போதும் நிலா. அருணின் குரல் ஜில்லென்று வீசியது. உன்னை தேடி நான் இங்கே வரல. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தில் நாங்கள் கொடுத்த நகை துணி அதையெல்லாம் திரும்ப வாங்கிட்டு போகத்தான் வந்தேன். அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. அருண், நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா என்று அம்மா அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமாத்த. அருண் என் கண்களை நேராக பார்த்தான். காட்டில் 2 பேர் மாட்டிக்கிட்டீங்க. அது விபத்தாக கூட இருக்கலாம். ஆனால் கார்த்திக் உன்னை காதலிக்கிறாங்கிற உண்மை உனக்கு முன்னவே தெரியும் தானே. அதை என்கிட்ட மறைச்சது உன் தப்பு தானே. அவன் உன் கூடவே சுற்றினப்போ நீ அதை ரசிச்சிருக்க. இப்போ எல்லாம் கைமீறி போனதும் நாடகம் ஆடுறியா அருண் என்று நான் உரக்க கத்தினேன். என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற நீ? நான் உன்னை மட்டும்தான் உயிராக நினைக்கிறேன். அப்போது அன்னைக்கு ராத்திரி உங்கள் 2 பேருக்கு நடுவில் எதுவுமே நடக்கலைன்னு உன்னால் சத்தியம் பண்ண முடியுமா நிலா என்று அவன் கேட்ட அந்த ஒற்றை கேள்வி என் பெண்ணியத்தையே கொச்சைப்படுத்தியது. அவன் கேட்ட விதத்தில் என் கண்ணீர் சட்டென்று நின்று போனது. கோபமும் வெறுப்பும் என் ரத்தத்தில் கொதித்து உயர்ந்தது. சத்தியமா நான் உரக்க சிரித்தேன். அது வேதனையான சிரிப்பு. என் அன்பையும் என் கற்பையும் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அருண். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் உங்ககிட்ட நான் விளக்கம் சொல்கிறதே அசிங்கம். நான் வேகமாக அறைக்குள் சென்று அவன் குடும்பத்தினர் கொடுத்த நகைப்பெட்டி மற்றும் ஆடைகளை அள்ளி வந்து அவன் காலடியில் தூக்கி எறிந்தேன். இந்தா உன் பொருட்கள். இனிமே என் வாழ்க்கையில் நீயோ உன் ஞாபகங்களோ தேவையே இல்லை. என்னை சந்தேகப்பட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்காம போனதே எனக்கு நல்லது தான் என்று உறுதியான குரலில் சொன்னேன். அருண் திகைத்து போனான். நான் இப்படி பேசுவேன் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. நகைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவன் சென்றதும் என் அப்பா என் தலையை தடவினார். என் பொண்ணு தப்பு பண்ணலடா, தைரியமா இரு என்று அவர் சொன்னபோது எனக்குள் ஒரு புது பலம் பிறந்தது. ஆனாலும் அருண் நகைகளை அள்ளி போட்டு கொண்டு சென்ற காட்சி என் இதயத்தில் ஆழமான வடுவை ஏற்படுத்தி இருந்தது. அவன் வீசி சென்ற சந்தேக வார்த்தைகள் ஒவ்வொரு இரவும் என் தூக்கத்தை கலைத்து என்னை அழுது துடிக்க வைத்தன. நான் உன்னை மட்டும்தானே நேசித்தேன் அருண். ஒரு இரவு, ஒரு விபத்து, அதற்காக என் பல வருட காதலையும் நம்பிக்கையையும் இப்படி ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிந்து விட்டாயே என்று என் அறைக்குள்ளேயே சுருண்டு அழுது கொண்டிருந்தேன். என் மனதில் அருண் மீது அளவில்லா கோபமும் வெறுப்பும் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக அவனை இன்னும் என் மனம் நேசித்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை என்னை உள்ளுக்குள் கொன்றது. எத்தனை தான் தூற்றி பேசினாலும் அவனோடு வாழ்ந்த இனிய நிமிடங்களை என் மனதால் அத்தனை சீக்கிரத்தில் அழிக்க முடியவில்லை. அன்று மாலையில் கார்த்திக் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வந்தான். அவனை பார்த்ததும் என் அழுகை கோபமாக மாறியது. இன்னும் என்னடா வேணும் உனக்கு? என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. இனியும் என்னை வாழ விட மாட்டியா? தயவு செஞ்சு போயிடு கார்த்திக் என்று கத்தினேன். கார்த்திக் அமைதியாக வந்து என் எதிரே மண்டியிட்டு அமர்ந்தான். அவனுடைய கண்களில் எந்த சுயநலமும் இல்லை. அளவு கடந்த வேதனையும் பச்சாதாபமும் மட்டுமே இருந்தது. நிலா, என்னை என்ன வேணா திட்டு அடி, ஆனா இப்படி உன்னை நீயே அழிச்சிக்காதடி என்றான் உடைந்த குரலில். உன் கண்ணில் வழியிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் நெஞ்சை ஈட்டியா குத்துது. அருண், உன்னை சந்தேகப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் அவனுக்கு உன் அருமை தெரியலை நிலா. ஒரு பெண்ணோட கற்பையும் காதலையும் ஒரே ஒரு சந்தேகத்தில் எடை போட்ட அவனுக்கு உன் தூய்மையான அன்பு தகுதி இல்லை. அவன் சொல்வதை கேட்டு நான் அமைதியானேன். நான் உன்னை காதலிச்சது உண்மைதான் நிலா. கார்த்திக் என் பாதங்களை தொட்டு பேசினான். ஆனால் இன்னைக்கு உன்னை இந்த நிலைமையில் பார்க்கும்போது தான் தெரியுது, என் காதல் உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் தந்திருக்கு. உனக்கு அருண் மேலே இருக்கிறது எவ்வளவு ஆழமான காதல்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது. இனிமே நான் உன் வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டேன். ஆனால் நீ மீண்டும் பழைய நிலாவாக சிரிக்கணும். அதுக்காக நான் தூரத்தில் இருந்து உனக்கு காவல் இருப்பேன் என்றான். கார்த்திகின் வார்த்தைகளில் இருந்த அந்த உண்மையான தவிப்பை கண்டபோது எனக்குள் ஒரு தெளிவு பிறந்தது. அவன் நடந்து கொண்ட விதம் தவறாக இருந்தாலும் அவனுடைய காதலில் பொய்யில்லை. சுயநலம் இல்லாமல் என் மகிழ்ச்சியை மட்டுமே யோசிக்கும் அவனுடைய அந்த அன்பை என் மனம் முதன்முறையாக உணர்ந்தது. கார்த்திக் என என் குரல் தழுதழுத்தது. உன் காதலை நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என் மனசில் அருணை தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்க முடியாது. அது தவறுன்னு தெரிஞ்சு என் மனசு அவனுக்காகத்தான் துடிக்குது. என்னை மன்னிச்சிடு. எனக்கு அதுவே போதும் நிலா. நீ யாருக்காகவும் அழக்கூடாது, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு கார்த்திக் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தான். நாட்கள் உருண்டோடின. 3 மாதங்கள் கடந்தன. நான் மெல்ல மெல்ல என் வேதனைகளில் இருந்து மீண்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு செல்ல தொடங்கினேன். ஆனால் இரவுகளில் அருணின் நினைவுகள் என்னை விட்டகலவில்லை. அவன் மீண்டும் வரமாட்டானா? என் கரங்களை பற்றி உன்னை சந்தேகப்பட்டது தப்புதான் நிலா என்று சொல்ல மாட்டானா என்ற ஏக்கம் எனக்குள் கனன்று கொண்டே இருந்தன. அன்று ஒரு மழை நாள். ஆஃபீஸில் வேலை முடிந்து வெளியே வந்தபோது கொட்டும் மழையில் என் குடைக்காக காத்திருந்தேன்.
திடீரென்று எனக்கு முன்னால் ஒரு கார் வந்து நின்றது. அதன் கதவு திறந்தது. உள்ளே இருந்து இறங்கிய அந்த நபரை பார்த்ததும் என் இதய துடிப்பு ஒரு கணம் நின்று போனது. கையில் ஒரு குடையோடு கண்களில் அளவற்ற தவிப்போடும் தேடலோடும் என் முன்னே வந்து நின்றான் அருண். அவனை பார்த்ததும் எனக்குள் கோபம், காதல், வலி, ஏக்கம் என அனைத்து உணர்ச்சிகளும் ஒன்றாக வெடித்து சிதறின. அருண் என் கண்களை நேராக பார்த்து மெல்லிய குரலில் அழைத்தான். நிலா. கொட்டும் மழையின் சத்தத்திற்கு நடுவே அருணின் குரல் என் காதுகளில் விழுந்தபோது என் உடம்பெல்லாம் ஒரு கணம் சிலிர்த்து அடங்கியது. கையில் குடையோடு நின்றிருந்த அவனுடைய கண்களில் அன்று நான் பார்த்த அதே கம்பீரமும் கோபமும் இல்லை. அதற்கு பதிலாக அளவற்ற தவிப்பும் ஏதோ ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியும் மட்டுமே நிறைந்திருந்தது. நான் எதுவும் பேசாமல் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் அவனை உறைந்து போய் பார்த்தேன். நிலா என்று அருண் மெல்ல ஓரடி முன்வைத்து வந்தான். நீ நீ நல்லா இருக்கியா? அவன் கேட்ட அந்த ஒற்றை கேள்வி என் நெஞ்சில் உறைந்திருந்த கோபத்தை ஒரே அடியில் கொழுந்துவிட்டு எரிய செய்தது. நான் உரக்கச் சிரித்தேன். வேதனை நிறைந்த சிரிப்பு அது. நல்லா இருக்கேனா? என் குரல் கோபத்தில் அதிர்ந்தது. 3 மாசத்துக்கு முன்னாடி என் கௌரவத்தையும் கற்பையும் ஊர் முன்னாடி கொச்சப்படுத்தி என் அப்பாவை உயிருக்கு போராட வச்சு என் வாழ்க்கையையே அசிங்கப்படுத்திட்டு போனீங்களே அருண், இப்போ வந்து நல்லா இருக்கியான்னு கேட்குறீங்க? நிலா, என்னை மன்னிச்சிடு நிலா. அருணின் குரல் நடுங்கியது. அவன் குடையை கீழே போட்டுவிட்டு கொட்டும் மலையில் என் முன்னால் கைகளை கூப்பி நின்றான். அன்னைக்கு நான் நடந்துக்கிட்ட விதம் தப்பு தான். எனக்கு பொறாமையும் சந்தேகமும் கண்ணை மறைச்சிருச்சு. உன்னை இன்னொருத்தனோடு வச்சு பார்த்ததும் என்னால் தாங்க முடியலை. அதான் அப்படி பேசிட்டேன். ஆனால் இந்த 3 மாசத்துல ஒரு நாள் கூட நான் தூங்கலை நிலா. உன்னை நினைக்காத நொடியே இல்லை. போதும் அருண், நிறுத்துங்க. நான் கை நீட்டி அவனை தடுத்தேன். அன்னைக்கு நான் அழும்போது, உன்னை மட்டும்தான் உயிராக நினைக்கிறேன்னு கதறும்போது உங்கள் அன்பு எங்கே போச்சு? என் அன்பை விட உங்கள் சுயநலமான சந்தேகம்தான் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சது. இப்போ மட்டும் எதுக்கு வந்தீங்க? அருண் என் அருகில் வந்து என் கைகளை பற்ற முயன்றான். உன்னை திரும்பவும் என் வாழ்க்கையில் கூட்டிகிட்டு போகத்தான் வந்தேன் நிலா. அன்னைக்கு நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனால் உன்னை தவிர வேற யாரையும் என் பொண்டாட்டியா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை. நாம் பழசையெல்லாம் மறந்துட்டு புதுசாக வாழலாம் நிலா, ப்ளீஸ். அவனுடைய வார்த்தைகளில் இருந்த அந்த தவிப்பு என் மனதிற்குள் உறைந்து கிடந்த காதலை செல்லமாக தட்டி எழுப்பியது. அவன் வந்துவிட்டான். உன்னை தேடி மன்னிப்பு கேட்கிறான். அவனை கட்டி பிடித்து அழு என்று என் மனம் ஒரு புறம் கெஞ்சியது. ஆனால் மறுபுறம் என் சுயமரியாதை என்னை உலுக்கியது. ஒரே ஒரு சந்தேகத்திற்காக என் குடும்பத்தையே வீதியில் நிறுத்திய ஒருவனை அவன் மீண்டும் வந்து அழைத்தவுடனே ஏற்றுக்கொள்வது நியாயமா? நான் என் கையை அவனிடமிருந்து மெதுவாக விலக்கி கொண்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அருண். என் கண்கள் கலங்கினாலும் குரலில் உறுதி இருந்தது. உங்கள் மேலே எனக்கு இன்னும் காதல் இருக்குதான், இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த காதலை விட எனக்கு என் சுயமரியாதையும் என் அப்பாவோட கௌரவமும் தான் முக்கியம். நம்பிக்கை இல்லாத இடத்துல காதல் நிலைக்காது. அன்னைக்கு உடைஞ்ச என் மனசு இப்போ ஒட்டாது. அருண் திகைத்து போய் நின்றான். நான் இப்படி மறுப்பேன் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. நிலா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதடி. நான் செத்தே போயிடுவேன் என்று அருண் கதறினான். நான் அவனை தாண்டி கொட்டும் மலையில் நனைந்தபடி முன்னேறி நடந்தேன். என் பின்னால் அருண் தவிப்போடு என் பெயரை அழைத்து கொண்டே நின்றான். அதே நேரத்தில் சாலையின் மறுபக்கத்தில் ஒரு மரத்தடியில் நின்று மலையில் நனைந்தபடியே எங்களையே பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். அவனுடைய கண்களில் அருணை கண்ட கோபமும் அதே சமயம் என் நிலைமையை கண்டு எழுந்த வேதனையும் ஒன்றாக தெரிந்தன. காதலித்தவனும் வந்துவிட்டான். காதலுக்காக துடிக்கும் நண்பனும் நிற்கிறான். என் வாழ்க்கை மீண்டும் எந்த புயலில் போய் முடியப் போகிறதோ தெரியவில்லை. மலையில் நனைந்தபடியே நான் அடிமேல் அடி வைத்து முன்னோக்கி நடந்தேன். சாலையின் மறுபக்கத்தில் நின்று கொண்டிருந்த கார்த்திக் வேகமாக ரோட்டை கடந்து என் அருகில் ஓடி வந்தான். அவனுடைய கையில் இருந்த குடையை எனக்கு மேலே பிடித்து, நிலா, என்னடி பண்ற? மலையில் நனைஞ்சா உடம்புக்கு முடியாதாயிடும். வா, வீட்டுக்கு போகலாம் என்று பதற்றத்துடன் அழைத்தான். மறுபக்கத்தில் தவிப்போடு நின்றிருந்த அருண் இதை பார்த்து விட்டான். அவன் கண்களில் கோபமும் பொறாமையும் பொங்க அருண் வேகமாக எங்களை நோக்கி வந்தான். கார்த்திக், இன்னமும் நீ நிலா பின்னாடியே சுத்துற? அன்னைக்கு நீ பண்ண காரியத்தால் தான் எங்கள் வாழ்க்கையே பாழாச்சு. இப்போ மீண்டும் வந்து அவகிட்ட என்ன நாடகம் ஆடுற என்று கத்தினான். கார்த்திக் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக பதில் சொன்னான். அருண், நிலாவை இந்த கோலத்தில் பார்க்க விருப்பம் இல்லாமத்தான் நான் தூரத்தில் நின்னேன். ஆனால் நீ அன்னைக்கு அவளை அசிங்கப்படுத்தி துரத்திட்டு இப்போ வந்து மீண்டும் அவகிட்ட உரிமை கொண்டாடுறியா? நிலா ஒரு மனுஷிடா. உனக்கு தேவைப்படும் போது ஏற்றுக்கவும் சந்தேகம் வரும்போது தூக்கி எறியவும் அவள் பொருள் இல்லை. டேய், நடுவில் பேசாதடா. அருண் கார்த்திக்கின் சட்டையை பற்றி இழுத்தான். நிலா என்னத்தான் காதலிக்கிறா. அவள் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன். நீ தான் அவளை வற்புறுத்தி ஓம் பக்கம் இழுக்க பார்க்குற. நிறுத்துங்க 2 பேரும். நான் நடுவே புகுந்து அருணின் கையை பலமாக தட்டிவிட்டேன். என் குரல் மலையின் சத்தத்தையும் மீறி உரக்க ஒலித்தது. அருண்,
கார்த்திக் மேலே பழியை போட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. அன்னைக்கு காட்டில் நடந்தது ஒரு விபத்து. ஆனால் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னை அசிங்கப்படுத்தியது உங்கள் சொந்த முடிவு என்று அருணின் கண்களை பார்த்து சொன்னேன். பிறகு கார்த்திக்கை பார்த்தேன். கார்த்திக், நீ என் மேலே வச்சிருக்க அன்பு உண்மையாக இருக்கலாம். ஆனால் உன்னோட அந்த ஒருதலை காதல் தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய புயலை வீச வச்சது. இன்னைக்கு நீங்கள் 2 பேருமே என் வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் அழிச்சவங்க தான். 2 பேருமே என் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போயினர். நிலா, ப்ளீஸ் டி, ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் என் தப்பை திருத்திக்கிறேன் என்று அருண் என் காலடியில் விழாத குறையாக கெஞ்சினான். வாய்ப்பு கொடுத்து மீண்டும் ஒரு முறை என்னை சந்தேகப்படவா அருண்? காதலுங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உன்கிட்ட உடஞ்சி போச்சு. என்னால் உன்னை மறக்கவும் முடியாது, ஆனால் மீண்டும் உன் கூட வாழவும் முடியாது என்று தெளிவாக சொன்னேன். கார்த்திக்கை பார்த்து, கார்த்திக், தயவு செஞ்சு நீயும் இனிமேல் என் பின்னாடி வராத. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அன்னைக்கு நடந்த கசப்பான சம்பவங்கள் தான் ஞாபகம் வருது என்றேன். இருவரையும் அங்கேயே உறைந்து நிற்க வைத்துவிட்டு நான் தனியாக மலையில் நடந்து சென்றேன். வீட்டிற்கு வந்ததும் என் நிலைமையை பார்த்த அம்மா பதறிப்போனாள். என்னடி ஆச்சு நிலா, ஏன் இப்படி நனைஞ்சுக்கிட்டு வர்ற? நான் அம்மாவை கட்டி அணைத்து அழத் தொடங்கினேன். அம்மா, அருண் வந்தாம்மா, வந்து என்னை மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டான். அம்மா அதிர்ச்சியோடு என்னை நோக்கினாள். அப்புறண்டி, நீ என்ன சொன்ன? அவன் தான் உன் மனசில் இருக்கான்னு எனக்கு தெரியுமேடி. ஆமாம், அவன் என் மனசில் தான் இருக்கான். ஆனால் என் சுயமரியாதையை அடகு வச்சுட்டு என்னால் அந்த வாழ்க்கைக்கு போக முடியாதுமா. என்னை சந்தேகப்பட்ட அதே ஆள் கூட வாழ்கிறத விட அவனோட நினைவுகளோடவே நான் தனியாக வாழ்ந்துடுறேன் என்று கூறினேன். என் பதிலை கேட்டு அறைக்குள் இருந்து வெளியே வந்த அப்பா என் தலையை மென்மையாக தடவினார். என் பொண்ணு தைரியமான முடிவு தான் எடுத்திருக்கா. கௌரவம் இல்லாத காதல் நமக்கு தேவையில்லைம்மா என்று உணர்ச்சி வசப்பட்டார். ஆனால் கதவிற்கு வெளியே அருண் இன்னும் கொட்டும் மலையில் நின்று கொண்டிருந்தான். தான் செய்த தவறுக்கு பரிகாரமாக நிலா தன்னை ஏற்கும் வரை அங்கிருந்து நகரப்போவதில்லை என்ற முடிவோடு அவன் நின்றிருந்தான். இன்னொரு பக்கம் நிலாவிற்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று தூரத்து மரத்தடியில் இருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். இரவு முழுவதும் மழை கொட்டி தீர்த்து ஓய்ந்திருந்தது. ஆனால் என் மனதிற்குள் வீசிய புயல் மட்டும் அடங்குவதாக இல்லை. காலையில் ஜன்னல் வழியே வெளியே பார்த்த எனக்கு பேரதிர்ச்சி. எங்கள் வீட்டு வாசலில் காரின் மீது சாய்ந்தபடி நனைந்த ஆடைகளுடன் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அருண். இரவு முழுவதும் அவன் அங்கேயே தான் இருந்திருக்கிறான். குளிர் நடுக்கத்தில் அவன் உதடுகள் நீல நிறமாக மாறியிருந்தன. அதே நேரத்தில் தெருவின் முனையில் கடையின் கூரைக்கு கீழே நின்றிருந்தான் கார்த்திக். அவனும் இரவு முழுவதும் தூங்காமல் அருண் ஏதேனும் அசம்பாவிதம் செய்து விடுவானோ என்ற பயத்தில் நிலாவிற்கு பாதுகாப்பாக அங்கே நின்றிருக்கிறான். என் மனது அருணின் நிலைமையை பார்த்து பதறியது. அருண், ஏன் இப்படி உன்னையே வதைத்துக் கொள்கிறாய் என்று ஓடிப்போய் அவனை அணைத்து கொள்ள துடித்தது என் காதல். ஆனால் நேற்று அவன் என் கற்பையும் கௌரவத்தையும் சந்தேகப்பட்ட அந்த வார்த்தைகள் என் கால்களை முன்னோக்கி நகரவிடாமல் தடுத்தன. பொறுமை இழந்த அம்மா கதவை திறந்து வெளியே சென்றாள். அருண், என்ன தம்பி இது பிடிவாதம்? ராத்திரி முழுக்க மலையில் நனைஞ்சு நிற்கிறீங்க. உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? முதல்ல வீட்டுக்கு போங்க என்று அம்மா ஆதங்கத்துடன் கூறினாள். அருண் நடுங்கும் குரலில், இல்லை அத்தை, நிலா என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். ஆனால் நிலா இல்லாமல் என்னால் வாழ முடியாதத்த என்று வாசலிலேயே மண்டியிட்டான். அந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் மெல்ல தங்கள் வீடுகளிலிருந்து எட்டி பார்க்க தொடங்கினர். பாத்தியா, அன்னைக்கு அவமானப்படுத்தி துரத்தினவன் இப்போ வாசல்ல வந்து கிடக்கிறான். பொண்ணோட ராசி அப்படி என்று மீண்டும் ஊராரின் கிசுகிசுப்புகள் கிளம்பின. அப்பாவின் முகம் மீண்டும் வேதனையால் வாடியது. ஊராரின் பார்வைகளும் கிசுகிசுப்புகளும் என் குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு அவமானத்தை தருவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் கோபத்துடன் வெளியே வந்தேன். அருண், எழுந்து முதல்ல இங்கிருந்து போங்க என்று கத்தினேன். நிலா, ஒரே ஒரு தடவை என்னை உன் அருணா நினச்சி பாருடி. நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் உன் மேலே எனக்கு இருந்த பயமும் பொறாமையும் தான் என்னை அப்படி பேச வச்சது என்று அருண் என் கைகளை பிடிக்க வந்தான். அதே நேரம் தெருமுனையிலிருந்து ஓடி வந்த கார்த்திக் அருணை தடுத்து நிறுத்தினான். அருண், அவ தான் வேண்டாம்னு சொல்கிறாள்ல, அன்னைக்கு ஊர் முன்னாடி அவள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தின. இன்னைக்கு இப்படி வாசலில் வந்து நின்று மீண்டும் அவங்கள ஊர் சிரிக்க வைக்கிறியா? இதுதான் நீ அவன் மேலே வச்சிருக்க காதலா என்று கார்த்திக் கோபமாக கத்தினான். டே கார்த்திக், என் பொண்டாட்டி விஷயத்தில் தலையிடாதடா என்று அருண் கார்த்திக்கின் சட்டையை பிடித்தான். இருவருக்கும் இடையே மீண்டும் சண்டை மூண்டது. தெருவே வேடிக்கை பார்க்க தொடங்கியது. நிறுத்துங்க 2 பேரும் என்று நான் நடுவே நின்று கத்தினேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியேறியது. அருண், நீங்கள் இங்கே நிற்கிறது என் மேலே இருக்கிற அன்பால் இல்லை, உங்கள் சுயநலத்தால். உங்கள் குற்ற உணர்ச்சியை போக்கிக்கத்தான் நீங்கள் இங்கே வந்து நாடகம் ஆடுறீங்க. உண்மையிலேயே என் மேலே உங்களுக்கு மரியாதை இருந்தால் இப்போவே இங்கேருந்து கிளம்பி போயிருப்பீங்க. அருண் என் வார்த்தைகளை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். என் கண்களில் தெரிந்த வெறுப்பும் உறுதியும் அவனுக்கு உண்மையை உணர வைத்தன. சரி நிலா,
உனக்கு என் முகமே பார்க்க பிடிக்கலன்னா நான் போகிறேன். ஆனால் என் ஆவி இருக்கிற வரைக்கும் உன் நினைவுகள் மட்டும்தான் என்னோட இருக்கும் என்று உடைந்த குரலில் கூறிவிட்டு அருண் தன் காரை நோக்கி மெதுவாக நடந்தான். அவன் கார் கிளம்பி சென்றதும் கார்த்திக் என்னை நோக்கி வந்தான். நிலா, இனி அவன் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டான். நீயும் தான் கார்த்திக். நான் அவனையும் இடைமறித்தேன். உங்கள் 2 பேரோட காதலும் சுயநலமானது. ஒருத்தன் என்னை சந்தேகப்பட்டு கொன்றான், இன்னொன்று என் வாழ்க்கையையே புயலாக்கி வேடிக்கை பார்க்குது. தயவு செஞ்சு நீயும் என் வாழ்க்கையை விட்டு போயிடு. கார்த்திக் கலங்கிய கண்களோடு தலையை குனிந்து கொண்டு அமைதியாக அங்கிருந்து நடந்தான். 2 காதலர்களுக்கு நடுவே தன் சுயமரியாதையை காப்பாற்ற போராடும் ஒரு தனி பெண்ணாக நான் வீட்டின் வாசலில் நின்றேன். ஆனால் அருண் சென்ற சில மணி நேரங்களிலேயே என் கைபேசிக்கு ஒரு மருத்துவமனையிலிருந்து அவசர அழைப்பு வந்தது. ஃபோனை எடுத்த என் கைகள் நடுங்கின. மறுமுனையில் பேசியவர் சொன்ன அந்த செய்தி என் உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது. ஹலோ, இது நிலாவோட நம்பரா? அருண் என்கிறவருக்கு பெரிய விபத்து ஆகி தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்காரு. அவர் கடைசியாக பேசின நம்பர் இதுதான். உடனே சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. மருத்துவமனையில் இருந்து வந்த அந்த ஒற்றை அழைப்பு என் தலைக்கு மேல் இடியாய் இறங்கியது. ஃபோனை பிடித்திருந்த என் கைகள் விரைத்து போயின. அருணுக்கு ஆக்சிடெண்டா? என் கத்தலை கேட்டு ஓடி வந்த அம்மாவும் அப்பாவும் பதறி போனார்கள். என்னடி ஆச்சு? அருணுக்கு என்னாச்சு என்று அம்மா என் தோள்களை பிடித்து உலுக்கினாள். அம்மா, அருணுக்கு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாம்மா, ஆஸ்பத்திரியில் இருக்கானாம் என்று கதறியபடியே வாசலை நோக்கி ஓடினேன். சற்று முன்வரை என் சுயமரியாதை தான் முக்கியம், அவன் எனக்கு வேண்டாம் என்று வீராப்பு பேசிய என் மனசு இப்போ அருணின் உயிரை பற்றிய செய்தி வந்ததும் அடியோடு உறைந்து போனது. கோபம், வெறுப்பு, கௌரவம் எல்லாமே அந்த ஒரு நொடியில் காணாமல் போயின. என் மனசு முழுவதும் அருண் பிழைக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு துடிப்பு மட்டும்தான் இருந்தது. நான் தெருவில் ஓடி வந்தபோது விஷயம் கேள்விப்பட்டு கார்த்திக்கும் பதற்றத்தோடு ஓடி வந்தான். நிலா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஓடுற? கார்த்திக், அருணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடுறானா, என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ கார்த்திக் என்று அவன் கைகளை பிடித்து கதறினேன். கார்த்திக் ஒரு கணமும் யோசிக்கவில்லை. தன் பைக்கை எடுத்து என்னை ஏற்றி அமர வைத்து கொண்டு மருத்துவமனையை நோக்கி அதிவேகமாக பறந்தான். மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவின் வாசலை அடைந்த போது அங்கே அருணின் பெற்றோர்களும் உறவினர்களும் கதறி அழுது கொண்டிருந்தார்கள். எங்களை பார்த்ததும் அருணின் அம்மா ஓடி வந்து என் கைகளை பற்றி கொண்டாள். நிலாம்மா, என் பிள்ளைய காப்பாத்துடி. உன்கிட்ட இருந்து கிளம்பி வரும்போது மனசு சரியில்லாமல் வேகமாக காரை ஓட்டிட்டு போய் லாரியில் மோதிட்டாண்டி. உன் மேலே இருந்த கோபத்தில் அவன் உயிர் போயிடும் போல இருக்கடி என்று கதறினாள். அவர்கள் வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. நான் தான் அவனை கடினமாக பேசி அனுப்பி வைத்தேன். அவனுக்கு மட்டும் ஏதேனும் ஆகிவிட்டால் நினைக்கவே என் உடம்பெல்லாம் நடுங்கியது. அப்போது மருத்துவர் ஐசியு அறையிலிருந்து வெளியே வந்தார். டாக்டர், என் பையனுக்கு எப்படி இருக்கு? அருணின் தந்தை பதற்றத்துடன் கேட்டார். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. தலையிலையும் நெஞ்சிலையும் பலத்த காயம், அதிக ரத்தம் வெளியேறிடுச்சு. உடனடியாக O- ரத்தம் தேவைப்படுது. ஆனால் நம்ம பிளட் பேங்கில் அந்த குரூப் ரத்தம் இல்லை. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே ரத்தம் கிடைக்கலன்னா பேஷண்ட்டை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் என்று கூறிவிட்டு சென்றார். O-, அது மிகவும் அரிதான இரத்த வகை. அருணின் குடும்பத்தினரிடம் அந்த இரத்த வகை யாருக்குமே இல்லை. அருணின் அம்மா என் காலடியில் விழுந்து கதறினாள். நிலா, ஏதாச்சும் பண்ணுடி, என் பிள்ளைய எனக்கு திருப்பி கொடுடி. நான் செய்வதறியாது திகைத்து நின்றேன். ஐயோ இறைவா, அருணை காப்பாற்ற வழியே இல்லையா என்று என் கண்கள் கண்ணீரில் குளமான. அப்போது என் அருகில் நின்றிருந்த கார்த்திக் மெதுவாக என் தோளை தொட்டான். அவன் முகத்தில் எந்த யோசனையும் இல்லை, ஒரு தெளிவான தீர்மானம் மட்டுமே இருந்தது. நிலா, அழாதடி, அருணுக்கு எதுவும் ஆகாது என்றான் கார்த்திக். கார்த்திக், அந்த ரத்தம் கிடைக்காட்டி அருண் பிழைக்க மாட்டானா கார்த்திக் என்று நான் கதறினேன். கார்த்திக் லேசாக புன்னகைத்தான். எனக்கு தெரியும் நிலா, ஏன்னா என் பிளட் குரூப்பும் O- தான். நான் அதிர்ச்சியோடு அவனை நிமிர்ந்து பார்த்தேன். 2 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு விபத்து நடந்தபோது தன் இரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு தந்த அதே கார்த்திக் இன்று என்னை சந்தேகப்பட்டு தூக்கி எறிந்த தன் எதிரியாக நினைத்த அருணை காப்பாற்ற தன் இரத்தத்தை கொடுக்க முன் வருகிறான். அவனுடைய இந்த தியாகத்தையும் சுயநலமில்லாத காதலையும் கண்டபோது என் கண்கள் மீண்டும் முட்டிக்கொண்டு வழிந்தன. மருத்துவர்கள் கார்த்திக்கை வேகமாக இரத்தம் கொடுக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றார்கள். கார்த்திக் உள்ளே செல்வதற்கு முன் கதவருகே நின்று என்னை ஒரு முறை திரும்பி பார்த்தான். அவனுடைய பார்வையில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத
தூய்மையான அன்பு மட்டுமே இருந்தது. நிலா, உன் கண்ணீரை துடைக்க அருணோட உயிர் முக்கியம்னா அதை மீட்டு கொடுக்க என் ரத்தத்தை கொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன் என்று சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது அவனது பார்வை. 1 மணி நேரம் நரக வேதனையோடு கழிந்தது. அருணின் உடலுக்குள் கார்த்திகின் ரத்தம் பாயத் தொடங்கியது. சற்று நேரத்தில் மருத்துவர் புன்னகையோடு வெளியே வந்தார். இப்போ பேஷண்ட் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. சரியான நேரத்தில் அந்த தம்பி ரத்தம் கொடுத்ததால தான் அருணை காப்பாற்ற முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு சுயநினைவு வந்துடும் என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் அருணின் பெற்றோர் நிம்மதியோடு கண்ணீர் விட்டனர். அருணின் அம்மா ஓடி வந்து கார்த்திக்கின் கைகளை பிடித்து கொண்டு கதறினார். தம்பி, உன்னை நாங்கள் எவ்வளவு கேவலமாக பேசணும், சந்தேகப்பட்டோம். ஆனால் நீ என் பிள்ளையோட உயிரையே காப்பாற்றியிருக்கியேப்பா. உனக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலை என்று அழுது புலம்பினாள். கார்த்திக் மெலிதாக புன்னகைத்தான். அம்மா, நான் அருணுக்காக ரத்தம் கொடுக்கல, நிலாவோட கண்ணீருக்காக கொடுத்தேன். நிலாவோட மனசில் அருண் மட்டும்தான் இருக்கான். அவள் சந்தோஷமாக வாழ அருண் உயிர் வாழணும், அவ்வளவுதான் என்றான் தளர்ந்த குரலில். அவன் சொன்ன வார்த்தைகள் அங்கிருந்த அருணின் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் தலையில் பெரிய அடியைப் போல விழுந்தன. ஒரு பெண்ணின் கௌரவத்தையும் ஒரு நண்பனின் தூய்மையான அன்பையும் சந்தேகப்பட்ட தங்கள் குறுகிய மனப்பான்மையை நினைத்து அவர்கள் வெக்கி தலை குனிந்தனர். சற்று நேரத்தில் அருணுக்கு சுயநினைவு வந்தது. நாங்கள் அனைவரும் அறைக்குள் சென்றோம். கட்டிலில் படுத்திருந்த அருண் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். அவன் கண்களில் முதலாவதாக விழுந்தது என் உருவம்தான். நிலா என அருணின் குரல் நடுக்கத்தோடு வந்தது. அருகில் நின்ற கார்த்திகையும் தன் கையில் ஏறி இருந்த இரத்த பையையும் பார்த்த அருணுக்கு உண்மை புரிந்தது. டாக்டரும் கார்த்திக் தான் ரத்தம் கொடுத்து காப்பாற்றினார் என்ற விஷயத்தை கூறினார். அருணின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியத் தொடங்கியது. அவன் கஷ்டப்பட்டு தன் கையை உயர்த்தி கார்த்திக்கின் கையை பற்றி கொண்டான். கார்த்திக், என்னை மன்னிச்சிடுடா. உன்னையும் நிலாவையும் சந்தேகப்பட்டு நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்னை காப்பாற்ற உன் ரத்தத்தையே கொடுத்துருக்கியேடா. நான் ஒரு மனுஷனே இல்லடா என்று கதறி அழுதான். பிறகு என் பக்கம் திரும்பிய அருண், நிலா, உன் அன்பை புரிஞ்சிக்காம உன் கௌரவத்தை கொச்சப்படுத்தின எனக்கு இந்த தண்டனை தேவைதாண்டி. உனக்கு நான் தகுதியே இல்லாதவன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நிலா என்று என் கைகளை பிடித்து அழுதான். அவன் அழுவதை பார்த்ததும் என் மனதிற்குள் இத்தனை நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த காதலும் வேதனையும் உடைந்து போனது. நான் அருணின் மார்பில் முகம் புதைத்து அழத் தொடங்கினேன். அருண், உனக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? எனக்கு உன் மேலே கோபம் இருந்தது உண்மைதான். ஆனால் உன்னை தவிர வேற யாரையும் என் மனசால் நினைக்கவே முடியாது அருண் என்று கதறினேன். அறைக்குள் இருந்து அனைவரின் கண்களும் கலங்கின. கார்த்திக் மெதுவாக எங்களை பார்த்து புன்னகைத்தான். அவனுடைய காதல் வெற்றி பெறவில்லைதான். ஆனால் அவன் நேசித்த நிலாவின் புன்னகை அவனுக்கு திரும்பி கிடைத்துவிட்டது. அவன் மெதுவாக அறையை விட்டு வெளியேற முயன்றான். கார்த்திக் என்று நான் அவனை அழைத்தேன். கார்த்திக் திரும்பி பார்த்தான். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகச்சிறந்த நண்பன் நீதான் கார்த்திக். உன்னோட இந்த அன்புக்கு நான் ஆயுசுக்கும் கடமைப்பட்டிருக்கேன் என்றேன் கண்ணீருடன். கார்த்திக் லேசாக தலையசைத்து விட்டு, சந்தோஷமா இருங்க நிலா என்று கூறிவிட்டு அமைதியாக மருத்துவமனையின் நீளமான பாதையில் நடந்து சென்றான். கொட்டும் மழையும் சந்தேக புயலும் ஓய்ந்து நிலாவின் வாழ்க்கையில் நம்பிக்கையும் காதலும் நிறைந்த ஒரு புதிய விடியல் பிறந்தது. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.